சிவக்குமார் பேச்சால் உற்சாகத்தில் முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் இந்த தமிழக முதல்வர் பதவியில தொடர வேண்டும்னு பழம்பெரும் நடிகர் சிவக்குமார் விழா மேடையில பேசின விஷயம் திமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. லேட்டஸ்டா சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழாவில் 84 வயசாகிற பழம்பெரும் நடிகர் சிவக்குமாருக்கு மதிப்பூர் முனைவர் பட்டத்தை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் கௌரவிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து மேடையில சிவக்குமார் பேசின சில கருத்துக்கள் வைரலாகி இருக்கு. அவர் பேசும்போது முதல்வர் பதவியில் ஸ்டாலின் தொடர வேண்டும்னு எல்லோர் முன்னிலையிலும் பேசினதை ட்ரெண்ட் ஆக்கி இருக்காங்க திமுக ஐடி விங். பழம்பெரும் நடிகர்கள், நடிகைகள், பாடகர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்டோரை தேடி தேடி போய் முதல்வர் ஸ்டாலின் கௌரவிக்கிறாரு. அதனால அந்த ஒட்டுமொத்த கலைஞர்களுடைய ஓட்டும் ஸ்டாலினுக்கு தான். அடுத்தது அவருடைய மகனும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு இளம் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆதரவா இருக்காங்க. மேலும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலமே இருக்கிற நிலையில திமுகவை வழிநடத்துற அடுத்த கட்ட அனைத்து பொறுப்புகளும் துணை முதல்வர் உதயநிதி கிட்ட ஒப்படைக்கப்பட போறதா கூட பேச்சு அடிப்படுது. அவர் தலைமையிலான திமுகவை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவும் மூத்த நிர்வாகிகளுடைய மகன்களான இளம் தலைமுறையினரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா அறிவிக்கிற வேலையிலும் இறங்கியிருக்காராம் உதயநிதி. தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடு பிடிக்கிறது வாடிக்கைதானே.